ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்கப் ரிமூவல் ரூட்டீன், எஸ்பெஷலி இது யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்து போட்டுருக்கிறீங்க, ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப், ஒரு ப்ரைடல் மேக்கப்லாம் போட்டுருக்கீங்கன்னா, நான் ஜஸ்ட் என்னோட டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல போர்ஸ் க்ளீன் ஆகும், மேக்கப் நல்லா ஒரு 95% டு ஒரு 99% மேக்கப் உங்களுக்கு நல்லாவே ஸ்கின்லேருந்து ரிமூவ் ஆயிரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அதாவது ரொம்ப டைம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து டீப்பாக க்ளீன் ஆகி உங்களுக்கு அந்த ட்ரேசஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு போயிடும். ஸோ இப்போ இந்த மேக்கப் ரிமூவல் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து போட்டுருக்கிறேன். ஸோ மேக் ஷூர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹெட் பேண்டும் வந்து போட்டுக்கலாம். ஹெட் பேண்ட் போட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட் பேண்ட் வந்து நம்ம போட்டியாச்சு. ஓகே, ஹெட் பேண்ட் வந்து போட்டியாச்சு. ஸோ ஹெட் பேண்ட் வந்து போடும்போது இந்த ஹேர் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் அதுக்குள்ள வந்து போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்ல ஒரு மேக்கப் ரிமூவர் வைப்ஸ். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலர் பார்லேருந்து ஆன் த கோ மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் அண்டர் ₹200 உங்களுக்கு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு சேஃப் அண்ட் ஜென்டிலாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நேச்சுரல் நியூட்ரியன்ட் எக்ஸ்ட்ராக்ட் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு, ஸோ நீங்கள் இந்த பிராண்ட் இல்லை உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து போய்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வைப் யுவர் மேக்கப். இதனால் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த கிளாத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது வச்சு இந்த மாதிரி ஜென்டிலாக வந்து புல் டவுன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? ரொம்ப ஜென்டிலாக போட்டு ரொம்ப ரப் பண்ண வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே கிளாம் மேக்கப் டுட்டோரியல் லுக் வந்து பண்ணேன். அந்த டுட்டோரியல் போட்டுட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இப்போ மேக்கப் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரவாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஐ மீன் வந்துட்டு அந்த மேலே உள்ளது வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து நல்லா எடுத்துருச்சு. ஓகே, இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% வந்து உங்களுக்கு மேக்கப் வந்து எடுத்துரும். ஸோ உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபேஸுக்கு போயிட்டு தென் அதுக்கப்புறம் ஐஸுக்கு வந்து போங்க. ஸோ பாருங்கள் இது எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குதுண்டு. ஸோ காஜல், லைனர், ஐஷேடோ எல்லாத்தையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ப்ரௌஸ் எல்லாத்தையுமே. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு வந்துட்டு? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே பாருங்கள், இந்த க்ளீனான பக்கம் வச்சு லிப்பை துடைக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸோ நான் ஒரு மேட் லிப்ஸ்டிக் தான் போட்டுருக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான் கைஸ். உங்கள்கிட்ட இருக்கிற லிக்யூட் மேக்கப் ரிமூவரும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை யூஸ் பண்ண இதாக இருக்குதுன்னா அந்த மாதிரி மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். இஃப் யூ வாண்ட் மோர் வைப்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு வைப்ஸ் கூட எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாவே டீப்பாக உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நான் இந்த ஐஸையும் வந்து இது பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, பாருங்கள் மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் வந்து எந்த அளவுக்கு மேக்கப் வந்து எடுத்துருச்சு. காஜல், லிப்ஸ்டிக், பேஸ் மேக்கப் எல்லாத்தையும் வந்து எடுத்துருச்சு. நான் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட் தான் வந்து போட்டுருக்கிறேன். ப்ரொஃபஷனல் பிராண்ட் ப்ராடக்ட் தான் வந்து போட்டுருக்கேன். நல்லா ரிமூவ் பண்ணிருச்சு. கொஞ்சம் டைம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ நீங்கள் கண்ணுக்குள்ளெலாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப இந்த மாதிரி ஜென்டிலான சேஃபாக இது பண்ணிக்கிறங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் வைஸாக இருக்குதுங்கன்னா நீங்கள் காட்டன் பட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிசலர் வாட்டரோ இல்லை மேக்கப் ரிமூவர் லிக்யூடை வச்சு அந்த காஜெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் இது. நீங்கள் லிக்யூட் மேக்கப் ரிமூவர் அது வைப்ஸ் எது வேணாலும் போய்க்கலாம், உங்கள் விருப்பம். செகண்ட் திங் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் ஆயில் அது கிளென்சிங் பாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த மேக்கப் ரிமூவர் நல்லா தரவாக உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அந்த வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்லாம். இது வந்து அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த ட்ரேசஸ், டேட், ஆயில் இம்ப்ரூட்டிஸ், மேக்கப் ட்ரேசஸ், போரில் ஒளிஞ்சிருக்கக்கூடியது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம் வந்து டிசால்வ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ எனிதிங் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அந்த ஃபேஸ் ஷாப்போட தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஈவன் அது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நல்ல ஒரு விர்ஜின் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் ஆல்ரெடி மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் போட்டதுனால கிளென்சிங் பாமோட அளவு வந்து எனக்கு கொஞ்சமாலே போதும். ஸோ இதை நான் அந்த மாதிரி க்ளீன் ஹேண்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஹேண்ட்லேயே மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் யூஸ் பண்ண கையோடு இதை டேரெக்டாக யூஸ் பண்ணுறேன். ஒரு 1 மினிட்டுக்கு இது நல்லா போர்ஸையுமே நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கின் நல்லா இது பண்ணி கொடுக்கும். ஸோ உங்கள் லிப்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐ ஏரியா, அந்த ஏரியாவில் ஜென்டிலான சர்க்குலர் மோஷன் பண்ணிக்கிறங்க. உங்கள் ஐ லேஷஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் அப்ளை மோர். ஓகே, ஸோ இந்த மாதிரி டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே,
நோஸோட கார்னர், லிப்ஸோட ஏரியா. இது பார்த்திங்கன்னா ஒரு 70% ஒரு 75% மேக்கப் நல்லா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ரொம்ப ஜென்டிலான சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள். போட்டு ரப் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ ரொம்ப ஜென்டிலாக உங்கள் அண்டர் ஐஸ். ஸோ இதே பாருங்கள், ஒரு ப்ராப்பர் கிளீன்சிங் வந்து கொடுக்கும். நான் காஜல் வந்து அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணலை. நீங்கள் வேண்டாம், நான் சொன்ன மாதிரி மேக்கப் அந்த லிக்விட் எடுத்து மேக்கப் லிக்விட் ரிமூவர் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அது பார்த்துக்கோங்க கியூடிப்பில் போட்டு. ஓகே, இது ஸ்டெப் நம்பர் 2. இது வந்து நல்ல ஒரு டீப் கிளென்சிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 டேரெக்டாக நான் போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளென்சிங் ஆயில் ஆர் பாம் யூஸ் பண்ண பிறகு ஃபேஸை போய் வெட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பேட்ரி வந்து பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு மேக்கப் ரிமூவ் ஆகி நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னாக உங்களுக்கு வந்து இருக்குதுண்டு. ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ஆக்வாலஜிக்கோட க்ளோ ப்ளஸ் ஸ்மூத்தி ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஃபேஸை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு டர்ட் ஆயில் இம்ப்ரூடியூஸ் கிரைம் அந்த கிளென்சிங் ஆயில் கிளென்சிங் பாம் இதோட ட்ரேசஸ் வேறு ஏதாவது மேக்கப் ஒழிஞ்சிருந்து அந்த ட்ரேசஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஜெல் பேஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிறோங்க. இது நல்லா ஸ்கின்னை வந்து சாஃப்டாக ஸ்மூத்தாக அவங்க வச்சுருக்கோம். நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாத மாதிரி பார்த்துக்கிறோங்க. ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா ஃபோம் பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹைட்ரேட்டிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். பட் ஜெல் பேஸ்ட் ஃபேஸ் வாஷ் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸ்டெப் நம்பர் 3 இது முடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 4, ஓகேவா? ஸோ இது 4 ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் 98% வந்து ஸ்கின்லேருந்து 99% நல்லா ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸ்டெப் நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா மைசலர் வாட்டர். ஸோ மைசலர் வாட்டர் எல்லோரும் முன்னாடி தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இது பின்னாடி யூஸ் பண்ணலாம். மைசலர் வாட்டர் நல்ல ஒரு டோனர் ப்ளஸ் வந்து மைசலர் வாட்டராக வந்து இது பண்ணும். மைசலர் வாட்டர் வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டர்ட் மேக்கப் மட்டும் எடுக்கிறது கிடையாது, டர்ட் ஆயில் இம்ப்ரூடியூஸ் உங்கள் போர்ஸை க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவும். மைசலர் வாட்டர் போட்டு நம்ம கிளென்ஸும் பண்ணிக்கலாம். மைசலர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு அப்படியே கூட விட்டுடலாம், ஓகேவா? என்னோட ஒப்பீனியனை சொல்ல நான் அப்படிலாம் பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டன் பேடில் நான் தேவைப்படுற அளவு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜென்டிலான ஸ்வைப்பிங் மோஷனில் வந்து இது பண்ணுறேன். ஸோ பாருங்கள் மேக்கப் உங்களுக்கு இல்லை எந்த அளவுக்கு இல்லைன்னு பாருங்கள். ஸோ ஃபேஸ்க்கு தேவைப்படுற அளவு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ உங்கள் ஃபோர்ஹெட் ஏரியா, ஐலிட் ஏரியா, ஸோ நீங்கள் ப்ரைடாக இருக்கிறீங்க, நல்லா ஒரு லாங் லாஸ்டிங் மேக்கப்லாம் போட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி பார்த்தா தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளையாக வருது அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேசஸ் அது வந்து இன்னுமே அந்த ஃபேஸ் வாஷோட ட்ரேசஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். ஸோ மிசலர் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கார்னியர் மிசலர் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். எனிதிங். நான் வந்து இந்த ஒரிஃப்ளேம் இந்த லவ் நேச்சர் தான் யூஸ் பண்ணுறேன், சூதிங் மிசலர் வாட்டர். இது மிசலர் வாட்டர் ப்ளஸ் டோனர் ரெண்டுமே வந்துட்டு இதில் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமாவே ஆக்ட் பண்ணும். அந்த நோஸோட கார்னர்ஸ், அந்த அண்டர் ஏரியாஸ். ஸோ ரொம்ப ஜென்டில் மைல்ட் அண்ட் ஜென்டிலாக ரப் பண்ணிக்கிறேங்க அந்த ப்ரவ் ஏரியாஸ். ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2% ஒரு 1% 2% மேக்கப் தான் உங்களுக்கு வந்து வந்துருக்குது. இன்னும் அந்த எல்லாத்தையும் வந்து எடுக்கும், அந்த பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதோட முடிஞ்சிருச்சு. இது நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு வந்து நீங்கள் டோனர் போடனாலும் போடலாம், அது உங்கள் விருப்பம். டோனர் போட்டு நீங்கள் யூஸ்வல் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். பட் யூஸ் பண்ணுற மிசலர் வாட்டர் இபா காஸ்மெட்டிக்ஸில் கூட உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வந்து வாங்கிக்கிறங்க. ஓகே, நான் அது இதுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஈவன் இது கூட வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃப்டி, உங்களுக்கு 2-in-1 ப்ராடக்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஈவன் ரோஸ் வாட்டர் உங்களோட ஃபேஸ் டோனரை கூட அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே உங்களுக்கு அந்த அழுக்குகளை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அந்த போர்ஸை ஒழிஞ்சிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நல்லா உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, ஸோ பாருங்கள் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ரா இந்த மேக்கப் பிக்மெண்டேஷன்ஸ் அந்த ஐப்ரோஸ் இதெல்லாம் வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனையும் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். மிசலர் வாட்டர் வந்து போட்டு நான் கொஞ்சமாக டோனர் போட்டுக்கிறேன். டோனருக்கு இந்த பயோட்டிக்கோட குக்கும்பர் போர்ட்ரைனிங் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா ஸ்கின்னை ரெஃப்ரெஷ்ஷாக ஹைட்ரேட்டாக காமன் சூத்ராக வந்து வச்சுருக்கும். ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் ஸ்கின்னோட pH பேலன்ஸையும் நல்லா வந்து
மெயின்டைன் பண்ணி பேலன்ஸும் பண்ணும். இது எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். இதில் ஹிமாலயன் வாட்டரும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா வந்து ரெட்னஸ், இச்சினஸ், டயர்னஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ்டு ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஆல்வேஸ் யூஸ் அ டோனர் இன் அ பேட்டிங் மோஷன். இந்த மிசலர் வாட்டர் போட்டு கொஞ்சம் ஆட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டோனருக்கு அடுத்து ஏதாவது ஒரு வைட்டமின் சி சீரம், ஏதாவது கிடையாது, நல்ல ஒரு பிராண்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுற வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே, இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், நல்லா ஸ்கின்னை வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோயிங்காக ஹெல்த்தியாக வச்சுருக்கும். அதே மாதிரி ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை கூட லைட்டன் பண்ணும். நீங்கள் இனி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த வைட்டமின் சி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். அப்போ தான் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஈவன் அண்ட் ஃப்ளாலஸ் அவங்க வந்துட்டு இருக்கும். நிறைய பேர் அப்ளை பண்ண மறந்துடுறீங்க. நீங்கள் ரிமைனிங் எக்ஸஸ் உள்ளதை அப்படி கண்களில் வந்து தடவிடுங்க. ஓகே, அது நான் பண்ணுவேன், நீங்கள் தேவைப்பட்டால் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் விட்டுருங்க. ஓகே, ஸோ வைட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது நைட் மாய்ஸ்சரைசர் அது நைட் க்ரீம் வந்து போட்டுக்கிறங்க. நான் இன்றைக்கி ஒரு நைட் க்ரீம் தான் போடுறேன். ஓகே, ஸோ நைட் க்ரீம் வந்து நல்லா ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும், ரெஜுமினேட் பண்ணும், உங்களுக்கு க்ளோவை ரீஸ்டோர் பண்ணும், நல்லா ஸ்கின்னை டீப்பாக மாய்ஸ்சரைஸ் அண்ட் நவரிஸாக வந்து வச்சுருக்கும் உங்களுக்கு. இதை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் ஒரு வைட்டமின் சி நைட் க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ரீம் பேஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேங்க நைட் டைம் வந்து. நான் மார்னிங் டைம் கொஞ்சம் ஜெல் பேஸ் வந்து போய்க்கிறேன், நைட் டைம் வந்து க்ரீம் பேஸ் வந்து போய்க்கிருவேன். வெரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் திக் க்ரீம் போகலாம். நான் வந்து ஒரு சாஃப்ட் க்ரீம் பேஸ் மாதிரி வந்து போகிறேன். நான் வந்து காம்பினேஷன் ஸ்கின், அதனால் வின்டரில் வந்து எனக்கு ஸ்கின் மற்ற இடம் ட்ரை ஆகிடும், டீ ஜோன்ஸ் மட்டும் ஆயிலி ஆகும் லைட்டாக. இருந்தாலும் நான் நைட் வந்து கொஞ்சம் க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கின் வந்து டீப்பாக மாய்ஸ்சரைஸாக நவரிஷ்டாக ஹைட்ரேட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கிறேங்க நைட் க்ரீம் ஒரு நைட் மாய்ஸ்சரைசர், இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற டே டைம் மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் see the glow. மார்னிங் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அன்ட்ரை சீரம் ஒரு அன்ட்ரை க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறோங்க. நான் இன்றைக்கி அன்ட்ரை சீரம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு ரொம்ப நல்லா ஐ ஏரியா ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் பேஸ்ட்டு போய்க்கலாம், உங்கள் விருப்பம் அது வந்துட்டு. ஸோ நான் சீரம் யூஸ் பண்ணும்போது இது ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், டீப்பாக பெனட்ரேட் ஆகி நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஐ ஏரியா வந்து நம்ம ஃபேஸ் ஏரியா விட ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதுக்கும் ஸ்பெசிஃபிக் கேர் வந்து கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். நைட் டைமாவது அட்லீஸ்ட் நைட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் கேர் கொடுக்கும்போது அந்த டீஹைட்ரேஷனை குறைக்கும், ஃபைன் லைன்ஸ் விரிங்கிள்ஸ் இருந்தால் ரிப்பேர் பண்ணும், டார்க் சர்க்கிள் பிக்மெண்டேஷன் நமக்கு ரெடியூஸ் பண்ணும். அதுக்காக வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன், லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எந்த அளவுக்கு நம்ம லிப்ஸ்டிக் வந்து லைனர் லிப்ஸ்டிக்லாம் வந்து போடுறோம். ஸோ லிப்ஸ் நமக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தால் தான் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷனாக ஃப்ளாலஸ் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். லிப் பாம் போடும்போது லிப்ஸ் நல்லா மாய்ஸ்சர்டாக நவரிஷ்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும், நல்லா ரிப்பேர் பண்ணும், ட்ரை அண்ட் சாப் லிப்ஸை ஹீல் பண்ணும். ஸோ லிப் பாம் வந்து எல்லா ஜென்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் மோர் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் மாஸ்க். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னோட அந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை காட்டுறேன். உங்களுக்கு ஸ்லீப்பிங் மாஸ்க் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ ஸ்லீப்பிங் மாஸ்க் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக வந்து பெனட்ரேட் பண்ணி என்ன சொல்கிறது, நல்லா டீப்பாக ஸ்கின்னுக்குள்ளே பெனட்ரேட் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுருக்கும், நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து கொடுக்கும், ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் சப்பிள் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நைட் க்ரீம்லாம் போட்டு கொஞ்சம் டைம் விட்டுட்டு தென் அப்ளை பண்ணிக்கிறோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக். ஸோ முடிஞ்சிருச்சு காய்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்கின் பாருங்கள் எப்படி திரும்ப பிரைட்டாக அந்த க்ளோயிங் ஃப்ரெஷ்ஷாக வந்து வந்துருச்சுட்டு.
இன்னும் கொஞ்சம் டைம் ஆக உங்களுக்கு நல்லாவே ஸ்கின் வந்துட்டு வரும். மார்னிங் வேக்கப் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஸ்கின் வந்துட்டு. ஸோ நீங்கள் செல்ஃப் பிரைட்டாக இருக்கிறீங்க, பிரைட் லெவலாக இருக்கிறீங்கன்னா தாராளமாக இது பண்ணிக்கிறீங்க. மேக்கப்பை நல்லா தரவாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின் நல்லா க்ளீனாக ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து இருக்கும். பிகாஸ் பிரைடலுங்கும் போது நம்ம லாங் லாஸ்டிங் வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் தான் போடுவோம். ஸோ அது நல்லா ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணிடும். அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு மேக்கப் நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ மேக்கப் அந்தளவுக்கு நமக்கு லாஸ்ட் ஆகுதுங்கும் போது நம்ம அதுக்கு தக்க நம்ம ஸ்கின் கேர் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா டீப்பாக நவரிஷ்டாக, மாய்ஸ்சர்டாக, ஹெல்த்தியாக, ஹைட்ரேட்டாக, க்ளோயிங்காக அவங்களுக்கு வந்து இருக்கும். நல்லா ஸ்கின்னை உள்ளேருந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணும். இந்த சைன் ஆஃப் ஏஜிங்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். தென் ஆஸ் யூஸ்வல் மார்னிங் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் டே டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன், வீக்லி ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இது ஃபாலோ பண்ணிக்கணும். இதே ஸ்டெப் போகிறனாலும் போகலாம், இல்லை நீங்கள் எப்போ எடுக்கிற ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக காட்டுறேன். பட் நீங்கள் மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த 4 ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரிமூவர் வைப்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங் ஆயில், கிளென்சிங் பாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிசலர் வாட்டர். இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நீங்கள் செல்ஃப் பிரைடல் லாங் லாஸ்டிங் மேக்கப் ப்ராடக்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா. நார்மல் மேக்கப் ப்ராடக்ட் போடுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து வைப்ஸ் போட்டுக்கலாம், இல்லை மிசலர் வாட்டர் போட்டுக்கலாம், எனி ஒன்று ஏதாவது போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஸ்கின் கேர் ரொட்டீனில் போகிறீங்கன்னா கிளென்சிங் ஆயில் கூட டேரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், உங்களால் எப்படி தொண்டை கட்டுற அளவுக்கு வந்து பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் லைக் பண்ணாலும் ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்க கமெண்ட்டில் தெரியப்படுங்க. அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.